அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இவ்வளோ அழகான வாழ்த்துறை அறிமுக உரை கொடுத்த தோழிக்கு மிக்க நன்றி. அண்ட் உண்மையிலே வாசகசாலை இன்றைய தினம் சுடுமண்ணுக்காக இவ்வளோ அழகான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது மன மகிழ்வை தருது. வாழ்த்துக்கள் கார்த்தி அண்ணரும் தம்பிகள். ஓகே, ஸோ ராஜலக்ஷ்மி ராஜி எங்களுக்கு ரொம்ப பிரியமான தோழி. அவங்களுடைய முதல் ஷார்ட் ஸ்டோரியை நான் படிச்சிருக்கேன். ஆனால் அது அவங்க தான் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி கான்டெஸ்ட்டில் ஜூரியாக இருக்கிறப்போ அவங்க கதையை படித்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கதைன்னு நான் மார்க் பண்ணி புக் லிஸ்ட் பண்ணி இது கண்டிப்பாக இந்த சிறுகதையாளருக்கு அவார்ட் கொடுங்கன்னு நான் நோட் பண்ணி போட்டிருந்தேன். அன்றைக்கி அதுக்கப்புறம் அந்த பரிசு போட்டியை அறிவிக்கிற அன்றைக்கி தான் அவங்க அப்படின்னு நான் சந்தித்தேன். அவங்க தான் அது அப்படின்னு தெரிஞ்சது. ரொம்ப அருமையான கதை அது. என்றைக்குமே பேய்கொம்பன் அந்த யானை பற்றிய விவரணைகள் இப்போ நினச்சாலுமே அது கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகாக விஷுவலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான சிறுகதை அது. வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி. இன்றைக்கி உங்களோட 2 வருடம் இருக்குமா, 1.5 வருடம். ஸோ அன்றிலிருந்து இன்னைக்கு வரை உங்களுடைய அந்த தொடர் பயணம், கடின உழைப்பு, டெடிக்கேஷன், இலக்கியத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த பேரார்வம், இதெல்லாம் தான் அவங்கள இன்னைக்கு இவ்வளோ அழகான ஒரு பாதையில் கொண்டு இந்த வெற்றியை கொண்டு கொடுத்துருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஸோ சுடுமண் நான் புக் ஃபேரில் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தது. அப்போவே இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு, இதோட லே அவுட், அழகான ஒரு ஃபீல் குட் ஒரு மொமெண்ட் இந்த புத்தகத்தை பார்த்த உடனே கிடச்சிது. அவ்வளோ அழகான ஒரு லே அவுட். வாசகசாலை மறுபடியும் உங்களுடைய லே அவுட்டோட ரசிகை அப்படிங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி எப்போதுமே. அண்ட் இதுக்கு பின்னாடி பிளர்ப் கொடுத்துருக்கிறவர் நிலா ரசிகன் அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்தில் அந்த பெயரில் எழுதி கொண்டிருந்த ஒரு அன்பான ஒரு கவிஞர், அவரும் ஒரு சகோதரர், ராஜேஷ் வைரபாண்டியன் அவர்கள். ஸோ இந்த அறிமுகம் புனைவும் வரலாறும் சந்தித்து கொள்ளும் புள்ளி, அது ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கார், குறிப்பிட்டிருக்கார். இந்த கதை முழுக்க ஒரு 1930கள் 40களில் ஜமீன்தார் காலகட்டத்தில் ஒரு கிராமப்புறத்தில் நடந்த ஒரு கதை களனை கொண்டு இருக்கு. அந்த கதையில் நிகழக்கூடிய நிறைய சம்பவங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 20 ஆண்டு காலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள். அதன் வழி அந்த புனைவுக்கு நடுவில் ஒரு கதை, ஒரு குடும்பத்தோட கதை, குலால குலத்தை சேர்ந்த ஒரு சுடுமண் சிற்பங்கள், சுதை சிற்பங்கள், அந்த ஐயனார் சிலைகள் செய்யக்கூடிய அந்த ஒரு சிறு குழுவினர்கள், அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள், அந்த வர்க்க பேதங்கள், இது எல்லாத்தையும் கதைக்களனாக வச்சு இந்த கதையை ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காங்க. அதாவது எந்த குழப்பமும் இல்லை. அந்த மொழி நடை சொல்லணுன்னா கார்த்தி சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோ, கதை ஆரம்பத்தில் நான் இந்த கதையை எப்போவுமே ஒரு புத்தகம் ஒரு 2-3 நாட்கள் என்னோட தொடர் பயணம் செய்யும். ஆனால் இந்த புத்தகம் நான் கையில் எடுத்து ஒரு 4 மணி நேரம் அந்த புத்தகத்தோடு தான் நான் இருந்தேன். ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் ரீடிங்கில் படித்து முடித்தேன். ஏன்னா அந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியல. அடுத்து என்ன நடக்கும், 2 பாகங்கள் கொண்டது. முதல் பாகம் அதுவே ஒரு கனமான கதைக்களன் இருக்குது. அந்த அடுத்த பாகம் அதோடைய தொடர்ச்சி. முதல்ல நிறைய முடிச்சுகள் போட்டு, 2ஆம் பாகத்தில் அந்த முடிச்சுகள்லாம் அழுக்கக்கூடியதாக. நான் கதையை சொல்ல விரும்பலை, ஏன்னா நிச்சயம் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை. அதோட அவுட்லைனும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில மொமெண்ட்ஸ் மட்டும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக விவரணைகள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த ரிசர்ச் ஒர்க், அவங்க படித்த புத்தகங்கள், அவங்க போய் பார்த்த இடங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு அழகாக நிறுத்தியிருக்காங்க. அதுவும் சில இடங்களில் அவங்க குறிப்பிடுற அந்த நிலப்பகுதி ரொம்ப அஸ்டானிஷிங். அவங்க எப்படி அந்த இடத்துக்கு போய் அந்த விஷயங்களை எழுத்தில் கொண்டு வந்தாங்கங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு கதை எழுதுறதுக்கான காலகட்டங்கிறது எழுத ஆரம்பித்த அப்போது அது ஃப்ளோ வந்துடும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான் ரொம்ப ரொம்ப கடினம். அது எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம அந்த கதைக்காக கொடுக்கக்கூடிய அந்த நேரங்கிறது ரொம்ப அவங்க அதை முழுக்க அதை அர்ப்பணிப்போடு செஞ்சதுனால தான் இவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்க முடிஞ்சுது. ஸோ அது எனக்கு ரொம்ப இந்த கதை, இந்த நாவலில் ரொம்ப பிடிச்சது. ரிசர்ச் ஒர்க் அண்ட் ஒரு
ஜமீன்தார் காலகட்டத்துக்கே போய் நம்மளை வந்து நிறைய மனிதர்கள் எவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்காங்கங்கிற எண்ணிக்கையை வந்து கொண்டு வந்தோன்னா நிச்சயம் ஒரு 60 கதாபாத்திரங்கள் இருப்பாங்க இந்த கதைக்குள்ள. அவ்வளோ கதாபாத்திரங்களை உழவ விட்டு அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம மனசில் பதியுது. முக்கியமாக முத்தழகி அப்படின்னு ஒரு ஜமீன்தாரினி, அவங்களுடைய கேரக்டரை வந்து அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய உள்ளார்ந்த அந்த அதாவது இந்த கதையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஃபெமினிசம் சார்ந்த ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த காலத்தில் ஃபெமினிசம் இருக்காது. ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் ஆண்களுடைய எதுக்கு கீழே தான் நிறைய பெண்கள், அது எந்த வர்க்கத்தில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஜமீன்தாராக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண குடியானவர்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை வந்து இந்த நாவலில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய குரல் எவ்வளோ வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு, அவங்க எவ்வளோ விஷயங்கள் சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மைய கதாபாத்திரம் கதையில் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை பயணித்து அதோட அந்த கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இவால்வ் ஆகி கடைசியில் அவங்களுடைய ஒரு பெருவெடிப்பு மாதிரி அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. அது இந்த கதையில் ரொம்ப அழகாக பதிய வச்சுருக்காங்க. நான் கதையே சொல்லாமல் இதெல்லாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் கடினம் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் யாராவது கதை படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் இந்த கேரக்டரோடைய ஒரு தன்மை புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக முத்தழகி கதாபாத்திரம் என்னோட மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஸோ அது மாதிரி ராஜசிம்மன் அப்படின்னு ஒரு ஜமீன்தாரை பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க. ஒரு ஆணாதிக்கத்தின் உச்சம், ஒரு மமதை பிடித்த ஒரு குணக்கேடான ஒரு மனிதர் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கதாபாத்திரம் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த கதாபாத்திரம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கொஞ்சம் கூட மாறலை, அதே மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எழுத்தில் கொண்டு வரது ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம வந்து எழுதுகிறப்போ ஒரு படிக்கிறப்போ நம்ம வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு உருவம் கொடுத்துப்போம். அந்த உருவத்தை வந்து நம்ம அதோட கேரக்டர்ஸ் மாறாமல் கொண்டு வந்து கடைசி வரைக்கும் அவங்க அந்த வாட் டு சே ஃப்ளாலெஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கதையை படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது எனக்கு. நிறைய போராட்டங்கள், இதுக்கு முன் நிகழ்ந்த வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு கடினமான பக்கங்கள், பிரிட்டிஷ் ஆட்சி எப்போ நடந்த நிறைய கொடூரமான மரணங்கள், இதெல்லாம் வந்து அந்த கதையில் எனக்கு கண் முன்னாடி நிறைய படங்களும் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் செவ்வாழை அப்படின்னு பேரறிஞர் அண்ணா ஒரு கதை எழுதியிருப்பாங்க. அந்த கதை வந்து ஒரு வர்க்க பேதம் பற்றின ஒரு கதை. ஸோ அந்த விஷயமும் ஞாபகம் வந்தது. இது ஒரு கதைக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன நாவல்னு மட்டும் பார்க்க முடியாமல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல அடுக்குகள் வந்து இந்த கதையை வந்து இன்னும் செறிவாகவும் இன்னும் வாசிக்க தூண்டும் வகையிலும் அமைஞ்சிருக்கிறது இந்த சுடுமண்ணோட ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் மெக்கலே, அதாவது வரலாற்று செய்திகளை வந்து ஒரு புனைவுக்குள்ள ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு செய்தியை வந்து கடத்துறதுங்கிறது வந்து கதையின் வழியாக நம்ம படிக்கிறப்போ எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நிச்சயமாக இது ஒரு பாடநூலாக அறிவிச்சாங்கன்னா நான் எக்ஸாஜரேட் பண்ணியோ ஒரு ஃப்ளாட்டர் பண்ணியோ மிகைப்படுத்தியோ சொல்லலை. நிச்சயமாக ஒரு பாடநூலாக ஒரு கல்லூரிக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ வந்து இது ஒரு சப்ஜெக்டாக வச்சுன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் படித்து. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து கருத்துக்கள் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து செய்திகளை வந்து எவ்வளோ அழகாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. நாட் லெஸ் அப்படின்னு சொல்ல, நாட் மோர், எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. முக்கியமாக அந்த மெக்காலி பற்றி ஒரே ஒரு பேராகிராஃப் தான் அதுலேயே அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் துபாஷிகள் அப்படின்னு ஒரு வகையினர் இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆங்கில புலமையும் இருக்கும், தமிழ் புலமையும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்கள பற்றின விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் நான் படிச்சிருக்கேன். இந்த கதையில் வந்து ரொம்ப அவங்க அழகாக அவங்களுடைய வேலை எப்படி இருக்குது, அவங்களுடைய குள்ளநரித்தனம் அது ஒன்று இருக்குது. அவங்க வந்து தேல் பி ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷர்ஸ்க்கு சைடு தான் எடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த சைடும் அவங்க இவங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியான டபுள் ஃபேஸ் பீப்புள் பற்றியும் அவங்க வந்து போகிற போக்கில் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த இடத்துலையுமே ஒரு இடைச்செருகலாக இல்லாமல் அந்த கதை போக்கில் வந்து அந்த செய்திகள் அவங்கள பற்றின குறிப்புகள் எல்லாமே வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ்காரர்கள் அவங்க எப்படி வந்தாங்க அந்த குறிப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. டானாக்காரன் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ கூட டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது. போலீஸ் அவங்க வந்து அவங்க ஆரம்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, எப்படி பிரிட்டிஷர்ஸ் கீழே ஒரு 4 போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பேர் இருப்பாங்க, அதில் வந்து இந்த தலைமை போலீஸ் அவர் வந்து எப்படி அந்த மக்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு ப்ளஸ்
ஜமீன்தார்களுக்கு சைடு ஒரு ஒன் சைடடாக இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை வந்து இந்த கதையில் ஒரு 2 போலீஸ் கேரக்டர் மூலம் வந்து சொல்கிறாங்க. ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அதிகார மோகம் பிடித்த ஒரு போலீஸ் கேரக்டர், இன்னொன்று வந்து ரொம்ப மக்களோட மக்களாக சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சு அவங்களோடவே பயணம் செய்கிற ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி பலவேசம். அவர் தான் அந்த கதையோட இறுதியில் வந்து இந்த கதையில் ஆரம்பத்தில் நடந்த நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதை மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அதோட தன்மை அப்படியே அந்த தன்மையை வந்து அவங்க ரொம்ப அழகாக உணர்ந்து வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த இளம் வயதினர் பத்மினி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இரண்யன் பெயர்களுமே இந்த ஆரம்பத்தில் இந்த கதை படித்து ஆரம்பித்த ஒரு 5 நிமிடத்தில் என் கண்கள்ல இருந்து அவ்வளோ கண்ணீர். என்னன்னா ஒரு 14 வயது சிறுமியோட மரணத்தோட தான் இந்த கதை தொடங்குது. அந்த மரணம் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப உழுக்குது. என்ன இந்த மாதிரி ஒரு ஆரம்பம் இருக்குது, இந்த கதை எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு ரொம்ப மனதுக்குள்ளே ஒரு துயர். அதை வந்து நம்ம வந்து படிக்கும்போதே அதை உணர்வோம். அவ்வளோ ஆழமான ஒரு வரிகள் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த குடும்பம் வந்து சிதறி அந்த கண்ணீர் அவங்களுடைய அந்த இரவு வந்து எப்படி இருந்தது, அந்த குடும்பம் அந்த இளம் பெண்ணோட தாயும் தந்தையும் வந்து எவ்வளோ வேதனை அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அண்ணன் அவன்தான் இரண்யன். அந்த கதாபாத்திரம் அன்னைக்கு வந்து ஒரு செய்கிற முடிவு, அந்த தன் தங்கை மரணத்துக்கு, அதாவது ஒரு கிணத்துல விழுந்து இறந்துட்டா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அவளோட அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த குழந்தை வந்து கிணத்துல விழுந்து இறக்கல, இவளுக்கு வந்து ஏதோ நிகழ்ந்திருக்கு. அந்த என்ன நிகழ்ந்திருக்குன்னு அவனோட மனசு தெரியல. ஏன்னா அவனும் ஒரு இளைஞன், ஒரு 20 வயது இளைஞன் தான் அவன். அவனுக்கு ஒரே ஒரு துப்பு கிடைக்குது. அந்த பெண்ணோட கையில் வந்து ஒரு சின்ன பட்டு துணி இருக்குது. நான் கதையை சொல்லலை, சின்ன கோடிட்டு காட்டுறேன். எங்கேயும் இந்த ஆரம்பிக்கிறப்போ ஒரு அழுத்தம் மனசுக்குள்ளே வருது. இந்த கதையை நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போக போதோ அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துயரார்ந்த ஒரு சம்பவத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால அப்படி தோணுது. ஆனால் மெல்ல மெல்ல வந்து அது கதை விரியுது. பெரிய கேன்வாஸில் நிறைய கேரக்டர்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்மளை கையை பிடிச்சி, இல்லை இது ஆரம்பம் தான், இதற்கு மேல் இதை வைத்து தான் அந்த கதை வந்து அடுத்த கட்டத்துக்குன்னு அப்படி நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கதையை பின்புலமாக வச்சு ராஜலக்ஷ்மி வந்து அந்த புனை உலகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபெமினிசம் பேசியிருக்காங்க, வர்க்கபேதம் பேசியிருக்காங்க, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது மனிதர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்களை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப 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 எளிமையாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப காத்திரமான படைப்பு. அண்மையில் நான் வந்து படித்து வெளியில் மீண்டு வர முடியாது. சில படைப்புகள்லாம் நம்மளை வந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதானே ஒரு படைப்போட வேலை. இந்த புக்கு படித்ததுலேருந்து இது சார்ந்த சிந்தனை தான் ஓடிட்டே இருந்தது. ஸோ இந்த புக்கை பற்றி இந்த கதை மாந்தர்களுக்கெலாம் அதுக்கப்புறம் நடுவில் சில கொஸ்டின்ஸ் வந்தது, எனக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நிச்சயம் கதை ஆசிரியர் தான் அதற்கான பதிலை வந்து சொல்லணும். லாஸ்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். அதில் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பான். அந்த கடைசி 2 வரியில் வந்து அவங்க வந்து அந்த சந்தனம் மனம் மணக்கக்கூடிய அந்த நண்பன், அது வந்து ரொம்ப கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்தது. நிறைய படங்கள் பார்த்து தான் நமக்கு கூஸ்பம் அந்த மாதிரிலாம் நம்ம உணர்வோம். ஆனால் இந்த கதையில் வந்து புல்லரிக்கக்கூடிய மெய்சிலிக்கக்கூடிய அதுவும் முக்கியமாக வந்து அவங்க இப்போ சொல்லும் போது கூட எனக்கு அப்படி தான் உணர்றேன். ஒரு ஐயனாரை பற்றி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயனாரை பார்க்குறப்போ நம்ம வந்து அதோட அந்த கம்பீரம், அந்த உருவம், அதை வந்து கதையில் 2 இடத்துல வரும். அந்த 2 இடத்துலையுமே நமக்கு வந்து அப்படியே மெய்சில் இருக்கிற கணமாக அது இருக்கும். அதோட முடிவை தான் கடைசியில் அந்த கதையோட கடைசி கட்டமாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப அருமை, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி அண்ட் எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ளெஷர் ஆஃப் ரீடிங் எ டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே கிடச்சிது. இந்த புத்தகத்தை வாசிக்கும் தோறும் வந்து நிறைய மொமெண்ட்ஸ் அண்ட் எமோஷ்னலாக வந்து நம்மளை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுது இந்த கதை. ஒரு இடத்துல வந்து ரொம்ப காத்திரமாகவும், ஒரு இடத்துல ரொம்ப இழக வைத்தும், ஒரு இடத்துல ரொம்ப சிந்திக்க வைத்தும், ஒரு இடத்துல வந்து ரொம்ப சில இடத்துல வியக்க வைக்கும். அப்படி நிறைய நம்மளை உணர்வுகளுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க, கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த எழுத்து வந்து வாய்க்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. ஸோ அது ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து
அந்த வெள்ளை குதிரைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது பாகம் 1ல் வந்து எனக்கு தோணின கேள்வி. ஆனால் அது வந்து பாகம் 2ல் நீங்கள் வந்து அதை காமிச்சு கொடுத்துட்டீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அது லைக் அந்த கொஷின்ஸை நிறைய ஒரு கேள்விகள் எழுப்பிட்டே இருக்கு இல்லையா? ஒரு படைப்பு, ஒரு நாவல், ஒரு சிறுகதை, இதுவுமே ஒரு கேள்விகள் எழுப்பிட்டு இருக்க போது தான் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதுக்குள்ளே ரொம்ப மூழ்க முடியும். ஸோ அத்தகைய நிறைய கேள்விகளை எழுப்புனது மட்டுமல்லாமல் அதற்கான அத்தனை பதில்களையும் அவங்க அந்த நாவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தழகி கேரக்டரில் தான் கொஞ்சம் சில இடத்துல வந்து அவங்க இவ்வளோ மௌனமாக இருக்கணும், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ 2 இடத்துல அவங்க வந்து தன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக அவங்க கையில் வந்து ஒரு கத்தி எடுக்கிறாங்க. ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி போகிறதுனால அவங்க வந்து தன்னை அவங்க வந்து கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த கதாபாத்திரத்தோட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருந்தது. ஸோ இந்த நாவல் பற்றி நான் எழுதணும்னு தான் நினைக்கிறேன். நிச்சயம் எழுதுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய நாவல்கள் நீங்கள் எழுதணும், நிறைய கதைகள் எழுதணும். ஏன்னா வந்து வாசிக்கிறவங்கள வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்கிறது, அந்த பயணத்தில் வந்து உடன் நீங்களும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த நாவல் இன்னும் நிறைய விருதுகள் பெற்று நிறைய பேர் வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.